இன்னைக்கு ஒரு ஸ்டடி டிப்ஸ் பார்க்கலாமா? என்ன அப்படின்னா, நீங்க ஒரு சென்டென்ஸோ, நீங்க ஒரு ஒரு 10 லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃப படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வீட்ல படிக்கிறது ஓகே. அதே டாபிக்க நீங்க ரிவைஸ் பண்ணும்போது, நீங்க நியூஸ் பேப்பர் பார்க்குற மாதிரி அந்த புக் இருந்துச்சு அப்படின்னா, உங்களால ரிவைஸ் பண்ண முடியுமா? அப்படி இருந்துச்சுன்னா நீங்க டேலண்டட் தான். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, படிக்கும்போதே எப்படி படிப்பேன்னா, முக்கியமான கீவேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, முக்கியமான எனக்கு டஃப்பான வேர்ட்ஸ நான் வந்து மார்க் பண்ணுவேன். இல்ல கலர் ஷேடோ அடிச்சு விடுவேன். இல்லன்னா அந்த இடத்த நல்லா ரவுண்டு போட்டு கிறுக்கி வச்சிருப்பேன். ஏன்னா, அது பெரட்டும்போது அந்த வேர்ட் நம்ம கண்ல பட்டுட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. இல்ல அண்டர்லைன் போட்டு நல்லா டார்க்னஸ் பண்ணி வைப்பேன். ஸ்கெட்ச் இல்லாத பட்சத்துல நான் பேனா வச்சு நல்லா கிறுக்கி கிறுக்கி வைப்பேன். நான் படிச்சிருக்க பேஜஸ்லாம் பார்த்து நல்லா கிறுக்கி வச்சிருப்பேன். எனக்கு அப்படி இருந்தா தான் படிச்ச மாரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு டாபிக்கும் ஒரு ஒரு தலைப்பு படிக்கும்போது, அந்த முக்கியமான வார்த்தைகளா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு கடினமான வார்த்தைகளா தெரியறதா இருக்கட்டும், ஸோ அந்த வார்த்தைகள நீங்க ஹைலைட் பண்ணி வைக்கிறது மூலியமாவும், அண்டர்லைன் பண்ணி வைக்கிறது மூலியமாவும், நீங்க ரிவைஸ் பண்ணும்போது இது வந்து வெரி, வெரி, வெரி ஈஸியா இருக்கும். நீங்க நியூஸ் பேப்பர பார்க்குற மாரி அந்த அ எதுவுமே இல்லாம நீங்க பார்க்கும்போது, நீங்க நார்மலா இருக்கும்போது படிக்கிறப்போ ஓகே. நீங்க ஒரு 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 எப்படிங்கிறதுக்கிட்ட ஒரு 10 ஆர் 15 மினிட்ஸ்ல நீங்க 4, 5 கொஸ்டின் நீங்க ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ட்ரிக்க நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இது வந்து ரொம்ப ஈஸி ட்ரிக்காவும் இருக்கும். ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரிவைஸ் பண்றதுக்கு இது வெரி, வெரி பெஸ்ட் ஐடியா. இத நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோக்கு என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.